சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த தினத்துல காலை வேளையில் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்ம வாசிக்க இருக்கிற வசன பகுதி சங்கீதம் 32:5. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். சங்கீதக்காரனாகிய தாவீது தன்னுடைய பாவங்களை எல்லாவற்றையும் என்ன பண்றான்? அறிக்கை எடுக்கிறவனாய் காணப்பட்டான். நம்ம அநேக நேரங்கள்ல வாழ்க்கையில ஜெபம் செய்கிறோம், வேதம் வாசிக்கிறோம், எல்லாம் சரிதான். ஆனா பாவத்தை அறிக்கையிடுவது, பாவத்திலிருந்து மீட்பு என்பது மிகவும் ஒரு முக்கியமான காரியமா இருக்கிறது. அப்ப பாவத்தினாலதான் என்ன ஆகுது? ஒரு தோஷம் உண்டாகிறது. தோஷம் என்பது தோஷம் கழிக்கிறோம்ட்டு அவங்க பல காரியங்கள்ல செய்கிறதா இருக்காங்க. ஆனா பாவத்தின் நிமித்தம் தான் என்ன ஆகிறது? தோஷம் உண்டாகிறது என்று வசனமும் தெளிவாக நமக்கு உணர்த்துகிறது. ஆதலால் பாவத்தின் தோஷத்தை மன்னிக்க வேண்டும் என்றால் நம்முடைய மீறுதல்கள், நம்முடைய அக்கிரமங்கள் எதுவா இருந்தாலும் சரி, அவைகளை தாவீதை போல ஒரு இருதயம் படைத்தவர்களாய் நாம் அவருடைய சமூகத்துல அறிக்கையிட்டு அவைகளை விட்டு விடுவோமே. ஆனால் கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்து நமக்கு சகாயம் செய்கிற தேவனா இருக்கிறார். ஏன்னா அதுக்கு அடுத்த வசனத்துல நம்ம பார்க்கும் பொழுது அது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது என்று சொல்லப்படுது. பாருங்க, ஃப்ளட் அப்படின்னு ஒரு காரியம் வருது, அப்படிதான் ஜலப்பிரவாகம் அப்படின்ற ஒரு காரியம் வருது என்றால் அது மிகப்பெரிய அழிவை உண்டு பண்ற ஒரு காரியமா இருக்கும். அது வெகு ஜனங்களை மிகவும் தண்டிக்கிற ஒரு காரியமாய் காணப்படும். ஆனால் அது கூட அவனை அணுகாது அப்படின்னு வசனம் சொல்லுகிறது. அப்ப நம்முடைய பாவங்களை, நம்முடைய மீறுதல்களை, நம்முடைய அக்கிரமங்களை எல்லாவற்றையும் அறிக்கையிட்டு தேவனுக்கு பிரியமுள்ள உகந்த பலியாய் அவரிடத்துல மனம் திரும்புகிறவர்களாய் நம்ம காணப்படுவோமே. ஆனால் அப்படி நம்மளை தேவன் பாதுகாக்க வல்லமையுள்ளவரா இருக்கிறார். அதோட மாத்திரல்ல, நம்மளை முற்றுமுடிய ரட்சித்து வழி நடத்த வல்லமையுள்ளவரா இருக்கிறார். தேவன் நம்மோட கிட்டி சேர அது மிகுந்த ஏதுவா இருக்கும் என்பதை நம்ம இந்த சங்கீத பகுதியின் மூலமாக நம்ம தியானிக்கிறோம். கண்களை மூடி அந்த வசனத்திற்கு நேராக அர்ப்பணிக்கலாம். அன்பின் நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. அப்பா, நாங்கள் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து எங்களுக்காக பலியானீர் சுவாமி. அதை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் ராஜா. அப்பா, இப்பொழுது இந்த காலத்துல எங்களுக்கு அப்பா சுற்றிலும் பாவ காரியங்கள், அக்கிரம காரியங்கள், மீறுதலின் காரியங்கள் எங்களை சூழ்ந்து இருக்கிறது. ஆனாலும் என் தேவனாகிய கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள வரும் பொழுது நாங்கள் அப்பா பலன் அடைந்து இப்படிப்பட்ட பாவ காரியங்கள், மீறுதல்கள் எல்லாவற்றிலிருந்து விலகி ஜீவிக்க என் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்கள் பாவங்கள், மீறுதல்கள், அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்தி உமக்கு பிரியமுள்ள ஜீவ பலியா எங்களை மாற்றுங்க ஏசப்பா. எப்பேற்பட்ட ஆபத்துகள், இக்கட்டுகள் எங்களை சூழ்ந்திருந்தாலும் அவைகளிலிருந்து எங்களை விலக்கி மீட்டு ரட்சித்து பாதுகாக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். சகல துதிகன மகிமை யாவற்றையும் ஒருவருக்கு ஏறெடுக்கிறோம். மீட்பர் ரட்சகருமாகிய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. God bless you.